India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். அண்ணா எவ்வளவு ஆச்சா? 2 முள்ளங்கி கொடுத்துருங்க. அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லியும் கொடுத்துருங்கண்ணா. என்னண்ணா கொஞ்சம் கொத்தமல்லி அதிகமா வைங்க. தினமும் காய்கறி வாங்குறேன், அப்ப கூட கொஞ்சமா கொடுக்குறீங்க. அட என்னம்மா இது? என்ன பண்றீங்க நீங்க? ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? இங்க பாரு, உன்னோட இந்த மென்மையான கை இருக்கே, பொருளுங்களை தூக்குறதுக்காக இல்லையா? கொடுங்க. அதை என்கிட்ட கொடுங்களே, நானே எடுத்துட்டு போறேன். நீங்க கொஞ்சம் சேவை பண்ண விடுங்க. உங்களுக்கு இங்க பாருங்க, நான் பக்கத்து வீட்டுக்காரன் தானே. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உதவி பண்ணலனா பின்ன வேற யார் பண்ணுவாங்க? கொடுங்க கொடுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் என்கிட்ட கொடுங்க. விடுங்கன்றல. சரி வாங்க. ஆயிரம் வாட்டி இவகிட்ட சொல்லியிருக்கேன், தனியா எங்கேயும் போகாதன்னு. ஆனா கேட்க மாட்டா. ஊர் சுத்துறதுலே எப்போ பார்த்தாலும் குறியா இருக்கா இவ. மணி 11 ஆச்சு. அம்மாவுக்கு கால் பண்றேன். எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. நீயே டேஸ்ட் பண்ணி பாரு. மணி 11 ஆயிடுச்சு. சஞ்சய் தான் ஃபோன் பண்றான். நீங்க சாப்பிடுங்க, அதோ வந்துடுறேன். பையன் ஃபோன் வந்துட்டா போதுமே, புருஷன் அப்படியே அம்போன்னு விட்டு போயிடுவேன். சொல்லுப்பா. வணக்கம்மா. நல்லா இருப்பா, நல்லா இரு. இரும்பல் போயிடுச்சா இன்னும் இருக்கா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லப்பா. ஆனா டெய்லி சாயங்காலத்துல காய்ச்சல் அதிகமாயிடுது. இப்ப பாரு, இன்னைக்கு சாயங்காலம் என்ன ஆகும்னு. சரிப்பா, அதை விடு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ சாப்பாடு சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டமா. என்ன சமையல் பண்ணா இன்னைக்கு மருமக? அது சப்பாத்தி குருமா. ஏண்டா நீ உங்க அம்மா கிட்டயே போய் பேசுற? சாப்பாடு இன்னும் சாப்பிடலன்னா சொல்ல வேண்டியதுதானே இன்னும் சாப்பிடலன்னு. சரி, அப்ப நீ வீட்டுக்கு கிளம்பி வா. இன்னைக்கு நான் இங்க சமையல்லாம் முடிச்சிட்டேன். உங்க அப்பா நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி, பரவாயில்லம்மா. இதா பாருப்பா சஞ்சய், வேலைலாம் எப்பவும் போயிட்டு தான் இருக்கும். அதுக்காக உன் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காத. அப்பப்ப இடையில ரெஸ்ட் எடுத்துக்க. அத என்கிட்ட கொடுங்களே. இங்க பாருங்க, விடுங்க, நான் உள்ள கொண்டு வந்துறேன். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? உங்களுக்கு எதுக்காக வீண் சிரமம்? என்கிட்ட கொடுங்க ப்ளீஸ். ஐயோ, இதுல என்ன தொந்தரவு இருக்கு? விடுங்க என்கிட்ட. இவ்வளவு தூரம் வந்துட்டா உள்ள கொண்டு வந்து கொடுத்துறேன். வாங்க. இல்ல அது. அட வணக்கம்ண்ணே. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உனக்கு என்ன வேணும்னாலும் உன் போன்ல இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணு, நான் வாங்கிட்டு வரேன்னு. இப்படி மினிக்கிட்டு மார்க்கெட் பண்ணணும்னு என்ன அவசியம்? அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, என்ன நாள் முழுக்க கிச்சன்லயே போட்டு வச்சிடுங்க. என் கனவு, என் நம்பிக்கை. வாய மூடு முதல்ல. என் முன்னாடி முட்டாள்தனமா எதுவும் பேசிட்டு இருக்காது, புரியுதா? 1000 தடவை சொல்லிட்டேன், உனக்கு மண்டையில உரைக்காதா என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க அப்பா கிட்ட இதை பத்தி நான் சொல்லிட்டேன். எனக்கு வீட்டுல இருக்க மாதிரி பொண்டாட்டி தான் தேவைன்னு. அவளை நான் நல்லா பார்த்து பண்ணேன். அதனால மரியாதையா அந்த எல்லைக்குள்ளேயே இரு. தேவையில்லாம எதுவும் பண்ணாத. சொல்லுங்க வக்கீல் சார். என்னது? ரவியா? இந்தாங்க, மருந்து சாப்பிடுங்க. ரவி, ரவி, வெளியில வாடா ரவி. என்னாச்சு சஞ்சய்? என்னாச்சுப்பா? ஏன் இப்படி கத்துற? என்னாச்சுப்பா? ஏன்ப்பா இப்படி கத்துற? நல்லா இருப்பா. இன்னைக்கு நீங்க எதுவும் பேசாதீங்க. உங்களுக்காக தான் நான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தேன். ஆனா ரவி இன்னைக்கு என் நெஞ்சிலேயே எட்டி உதைச்சிட்டான். என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு எதிராக கோர்ட்ல நீ அப்படி சொல்லிருப்ப? உனக்கு என்னால உயிருக்கு ஆபத்தா? நான் அம்மா அப்பாவை பாத்துறது இல்லையா? பணத்துக்காக நான் பேராசப்படுறேனா? கத்தரை நிறுத்து, கிளம்புடா. ஏன்டா இப்படி என்ன பண்ணுவேன்? உன்னால முடிஞ்சதை பண்ணிக்க. உனக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன். என்னடா பண்ணுவ நீ? நான் பயப்படுவேன் நினைச்சியா? போ, போய் சாப்பிடு. போ போ. ரவி, ரவி விடுப்பா, விடு ரவி.
கோவப்படாத பாருடே. அமைதியாயிருப்பா, அமைதியாயிரு. நாங்க எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணானே தெரியல. ராமலட்சுமணன் மாதிரி குழந்தைகளை பெத்துக்கிட்டோம். ஆனா நீங்க கௌரவர்கள் பாண்டவர் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு நிக்கிறீங்க. இதுக்காக ரொம்ப வருத்தப்படுவேன். நான் என்ன பண்றேன் பாரு. ஏய் மூடி போடா. ஏய் விடு விடு. இல்ல போ. விடுங்கப்பா நீங்க. சஞ்சய் டேய் சொன்னா கேளுடா. ரவி, ரவி நில்லுப்பா. அவனடா அவனை போய் குத்துவேன். அவனை யார் இந்த வீட்டுக்குள்ள விட்டது? என்னடா அம்மா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க மேல இருக்கிற பாசத்தால இங்க வரான்னா அவனுக்கு இந்த சொத்து வேணும், அதுக்கு தான் இங்க வரான். எல்லார்கிட்டயும் சண்டை போட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அம்மா அப்பா மேலாம் அவனுக்கு எந்த பாசமும் இல்ல. அவனுக்கு தேவை ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி தான் இங்க வரான். முறா முறா. என்னடா பண்ற? என்னடா பண்ற? இங்க பாருங்க. நீங்க இங்க பாருங்க. என்னடா பண்ணிட்டு வேலை? என்ன இது? எவ்வளவு தைரியம்? எதுக்கு மேல கை வைக்கிற? எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நீ உள்ள போ. அடுத்த தடவை உன்னை இங்க பார்த்தேன் கண்டந்து நம்ம வெட்டி போட்டுறோம் பாத்துக்க. ஆமா ஆமா, அப்ப என் கை பூ பறிச்சுக்கிட்டு இருக்கும் பாரு. போடா. ஏய் போடா. எங்களுக்கும் வெட்ட தெரியும். நீ உள்ள போ. ஏன் மேலே கை வச்சிட்டியா? உனக்கு விக்ரம் போடுற ஆப்பு அடுத்த ஜென்மம் வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்ப. நீ வா சாப்பிடு. எனக்கு பசியே இல்ல. ஏன்? எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். எதுக்காக அவன்கிட்ட இப்படி சண்டை போடுறீங்க? அவனுக்கு ஏதாவது ஆகிருந்தா? ரொம்ப அக்கறை போல இருக்கு அந்த ரமேஷ் மேல. எனக்கு ரமேஷ் மேல இல்ல, உங்க மேல அக்கறை இருக்கு. ரொம்ப நாடகம் போட வேண்டிய அவசியம் இல்ல. வந்து உட்காரு சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேணாம்னு சொன்னல. நான் ஒன்னும் உனக்கு எதிரி இல்ல. நம்ம கல்யாணத்தப்ப அக்னி சாட்சியா உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கு நான் தான் பொறுப்பு. உனக்கு இந்த மாதிரி ஆளுங்களை பத்தி தெரியாது. எவ்வளவு இனிக்க பேசுறாங்களோ அந்த அளவுக்கு அவனுங்க கெட்டவனுங்க. இதுக்காக தான் என்ன அடிமை மாதிரி வச்சிருக்கீங்களா? மறுபடியும் அதே மாதிரி பேசுற. எனக்கு தேவை ஒரு நிம்மதியான அமைதியான திருமண வாழ்க்கை. இதுல என்ன தப்பு இருக்கு? வீடு ஜெயிலாக்கி மனைவி அதுல கைதியா வச்சிருந்தா உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா என்ன? ரொம்ப ஓவரா பேசாத. அமைதியா உனக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்க. ஏற்கனவே மண்டை காஞ்சி போய் வந்திருக்க. வேலை டென்ஷன், தம்பி கூட அடிதடி, இங்க வந்தா உன்னோட தொல்லை. நிம்மதியா சாப்பிட கூட முடியல இந்த வீட்டுல. எனக்கு சாப்பாடே தேவையில்ல. சாப்பிட விருப்பம் இல்லனா எதுக்காக இவ்ளோ வேலை வாங்குனீங்க? இத சமைச்சு கொடு, அத சமைச்சு கொடுன்றீங்க. நீங்க திட்டுனா அடிச்சா தாங்கிக்கணும். எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க தெரியுமா? காப்பாத்துங்க, 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 என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. என்னாச்சுமா? என் புருஷன் என்ன ஃபாலோ பண்றாரு. அவர் என்ன கொன்னுடுவாரு. வெளியில போய் பாருங்க. அமைதியா இருமா. ஒண்ணும் இல்ல, அமைதியா இரு. ஒண்ணும் இல்ல, பதட்டப்படாம இரு. ஒண்ணும் இல்ல. என்ன கொன்னுடுவாரு. அவர் என்ன கொஞ்சம் அமைதியா இருமா. சரியா? என்னாச்சு? பாருங்க. என்னாச்சுமா? ஏமா என்னாச்சுமா? சார் வெளியில யாரும் இல்லை சார். தப்பிச்சு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி. இப்ப பரவாயில்லையா? மயக்கம் எதுவும் வரல? எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க இங்க சேஃபா இருக்கீங்க. டாக்டர் கிட்ட போறீங்களா? இல்ல வேணாம். சரி இப்ப சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ரீட்டா சஞ்சய் யாதவ். தன்னந்தனியா நடுராத்திரியில போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்காகமா இப்படி தலைதறிக்க ஓடி வர நீ? அவங்க சொல்றத நோட் பண்ணிக்கோங்க. பயப்படாம இருங்க. நீங்க இங்க ஃபுல் சேஃப்டியா இருக்கீங்க. அது நான் வீட்ல தான் இருந்தேன். ஹஸ்பண்ட் கிட்ட சின்ன விஷயத்துல சண்டை ஆயிடுச்சு. அதுக்கு அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதனால என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன கொல்லவும் முயற்சி பண்ணாரு. கத்தி எடுத்துக்கிட்டு என்ன துரத்துனாரு. நான் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு ஓடி எங்க வந்துட்டேன். அவர் என்ன கொண்டு போட்டுருவாரு. அவர் என்ன கொன்னுடுவாரு. அமைதியா இருங்க, பதட்டப்படாதீங்க. சரிம்மா, நாங்க உங்க கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறோம். இங்க ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுருமா. இந்தாங்க, இங்க போடுங்க. சரி, உங்க வீடு எங்கம்மா இருக்கு? நான் அது எங்க பக்கத்துல தான் இருக்கு. கூட்டிட்டு வாங்க. வாங்க.
எல்லாருமே கொஞ்சம் அலர்ட்டா வாங்க. என்ன ஒரு இடம் விட்டுறாதீங்க. வீடு முழுக்க செக் பண்ணுங்க. போங்க சார். சார், உள்ள யாருமே இல்ல. சார், வீடு ஃபுல்லா பார்த்தாச்சு. உள்ள யாரும் இல்ல சார். அக்கம் பக்கம் போய் பாருங்க. போங்க சார். நீங்க இனிமே எதுக்கும் பயப்பட வேணாம். உங்களுக்கு முழு பாதுகாப்பா காவல்துறை இருக்கு. மேடம், நீங்க உங்க பர்சனல் நம்பர் கொடுத்துருங்க. ஓகே சார். அவங்க நம்பரை வாங்கிக்கோங்க. ஒருவேளை உங்க புருஷன் வந்து ஏதாவது தொந்தரவு பண்ணாருன்னா உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. என்ன, அது மட்டும் இல்லாம எங்க பேட்ரோல்லையும் சொல்லி வச்சிடறேன். 1 ஹவருக்கு ஒரு முறை அவங்க இங்க ரவுண்ட்ஸ் வருவாங்க. சஞ்சயை பாத்தீங்களா? இல்லையே சார், நாங்க பார்க்கலையே. சஞ்சய் அவர் பொண்டாட்டி கூட எப்படி நடந்துப்பாரு? என்னத்த சொல்றது சார், தினமும் மிருகத்தை போட்டு அடிக்கிற மாதிரி பொண்டாட்டி அடிப்பாரு. அட சார், நீங்க இங்க என்ன பிரச்சனை சார்? நீ யாரியா? நான் ரமேஷ், இங்கதான் பக்கத்துல இருக்கேன். இங்க சஞ்சய் இருக்கார்ல, அவரை நீ பாத்தியா? என்ன சார், அவனை தெரியாதவங்க யாரும் கிடையாது. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். தான் பொண்டாடி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். தினமும் இதே வேலையை போச்சு சார். என்னம்மா போனை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்க? சாப்பிட போறது இல்லையா? இங்க பாருங்களேன், எனக்கு என்னமோ என் போன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்களேன். என்னாச்சு போனுக்கு? குடு பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. அட, எங்க இது ரிப்பேர் ஆயிடுச்சு? உங்களுக்கு தெரியுமா, 2 நாளா நம்ம சஞ்சயோட போன் வரவே இல்லை. இவ்வளவுக்கும் அவன் மறக்காம காலையில டெய்லி 11 மணிக்கு போன் பண்ணுவான். ஆனா இன்னைக்கு பாருங்க, எவ்வளவு ராத்திரி ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் அவன் கிட்ட இருந்து ஒரு போன் கூட வரல. ஏமா புரிஞ்சுக்கமா, அவன் ரவி கூட சண்டை போட்டு போனான்ல, மனசு பாரமா இருந்திருக்கும். கவலைப்படாத, நாளை காலையில எப்படியும் போன் பண்ணுவான். எனக்கு என்னமோ மனசு படப்படன்னு அடிச்சுக்குதுங்க. இந்த உலகமே தலைக்கீழா மாறினாலும் சஞ்சய் மட்டும் காலையில 11 மணிக்கு போன் பண்ண தவறுனதே இல்ல. எதுவும் பிரச்சனை ஆயிருக்க கூடாது. எதுக்கும் நீங்க அவன் வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வாங்களேன். ஏய், இந்த ராத்திரி நேரத்திலயா? பசங்க எவ்வளவோ வளர்ந்துட்டாங்க. ஆனாலும் பாரு, நீ கவலைப்படுறத விடவே இல்லை. கொடு, இங்க கொடு, நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். The number you are trying to call is currently switched off. பாரு, உன் பையன் இருக்கானே, போனே ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. அப்படி கேட்டா என்ன அர்த்தம்? அவன் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வாங்க, அவ்வளவுதான். எங்க இருக்கான்னு விசாரிங்க. உன் பையன் கிட்ட ஒரு நாள் பேசலனா உனக்கு ராத்திரி தூக்கம் வராதா என்ன? இந்த ராத்திரி நேரத்துல என்னங்க போ சொல்ற? அப்படி நீங்க போலன்னு வச்சுக்கோங்க, நானே போறேன் சஞ்சய் வீட்டுக்கு. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? இவ்வளவு லேட்டாச்சு, இன்னும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கீங்க? அது வந்துப்பா ரவி, நீ ஒன்று பண்ணு, என்ன சஞ்சய் வீட்டுக்கு கூட்டு போயேன். மூளை கெட்டு போச்சா உங்களுக்கு? நானே லேட்டா வந்திருக்கேன், அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றீங்க? மணி 9 ஆச்சு, இதுக்கு மேல எங்கேயும் போக வேண்டாம், சாப்பிட்டு படுத்து தூங்குங்க. நான் பேசி பார்க்கறேன் அவன் கிட்ட. இந்த 2 பிள்ளைங்களும் ஒத்தனுக்கு ஒத்தன் எதிரிங்களா மாறி நிக்கிறானுங்க. ஏன்பா ரவி, அண்ணன் தம்பிங்க உங்களுக்குள்ள என்ன வேணாலும் சண்டை இருக்கலாம். இப்ப அத மனசுல இருந்து எடுத்துரு. சஞ்சய் கடந்த 2 நாளா போன் பண்ணவே இல்ல. இதுக்கு முன்னாடி எப்பவும் இப்படி ஆனதே இல்ல. எனக்கு என்னமோ மனசு கிடந்து அடிச்சுக்குது ரவி. நீ உங்க அப்பாவை கூட்டிட்டு சஞ்சய் வீட்டுக்கு போய் பார். நீ வேணா தள்ளி நின்னுக்கோ வெளியில, ஆனா அவரை மட்டும் கூட்டிட்டு போப்பா. அம்மா, என்னால அங்க போக முடியாதுமா. சரி, அப்ப நானும் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நான் சஞ்சயை பாக்குற வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டேன்.
தண்ணி கூட குடிக்க மாட்டேன், மருந்து எடுத்துக்க மாட்டேன் பார். நல்லதா போச்சு, சரியான நேரத்துக்கு நாம வந்தது. இல்லனா ஏமா, இல்லனா என்ன நடந்திருக்கும் பாருங்க. உயிர் பொழைச்சதே அதிசயம்தான். அவெல்லாம் புருஷனே கிடையாது, சரியான மிருகம். எவனாவது கட்டின பொண்டாட்டிய உயிரோட எரிக்க பாப்பானா? என்ன புகையா இருக்கு? என்னாச்சு மருமகளே? என்ன நடந்தது? என்ன? அது சரி, அப்படின்னா நீங்க தான் அந்த சஞ்சயோட அப்பாவா? ஆமா. பாருங்க, உங்க பையன் பண்ண கூத்த போய் பாருங்க. அட ஏமா நீ ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? விஷயத்தை இவர்கிட்ட சொல்லுங்க. சொல்லு மருமகளே. நான் என்ன சொல்றது? சஞ்சய்க்கும் எனக்கும் மோசமா சண்டை ஆயிடுச்சு. அவர் வீட்டை விட்டு போயிட்டாரு. அப்புறம் வீட்டுக்கு ஒரு 7 மணிக்கு வந்திருப்பாரு. ஆனா நான் கதவு திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு வேகமா கதவு தட்டிட்டு இருந்தாரு. என்கிட்ட அவரு ரொம்ப அழுது மன்னிப்பு கேட்டாரு. அதனால நானும் சண்டை நடக்கிறதெல்லாம் சகஜம் தானே யோசிச்சேன். அப்புறம் கதவை திறந்துட்டேன். ஆனா அவரு உள்ள வந்து அவரோட குணத்தை காட்டிட்டாரு. என்ன உயிரோட எரிக்க முயற்சி பண்ணாரு. அதுக்கப்புறம் ஓடிட்டாரு. ஆனா பக்கத்து வீட்ல இருந்து நல்ல வேளை ரமேஷ் வந்தாரு. அவர் தான் என்ன காப்பாத்தினாரு. இல்லனா என்ன வேணாலும் ஆகிருக்கலாம். உங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. என்னது? ஆமா, புரியல. எந்த நேரத்துல நாம அவனை பெத்தோமோன்னு இங்க வந்து ரவியோட சண்டை போட்டான். அங்க மருமகளை உயிரோட எரிக்க முயற்சி பண்ணிருக்கான். இல்ல, நம்ம சஞ்சய் அப்படிலாம் பண்றவன் இல்ல. நேர்ல பார்த்துட்டு வரோம் நாங்க. எரிஞ்சு போன சாமான்லாம் அங்க கிடக்குது. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தான் மருமகளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சஞ்சய் ஆளே காணோம். அட கடவுளே, ஏன் நம்ம சஞ்சய் இப்படி எல்லாம் பண்றான்? நம்மள பத்தியாச்சும் அவன் நினைச்சிருக்கணும்ல. நம்ம மருமக, அவளுக்கு தீகாயெல்லாம் எதுவும் ஏற்படலையே, நல்லா தானே இருக்கா? அவ நல்லாதான் இருக்கா. ஆனா அவ வீடு மரியாதை எல்லாம் முழுசா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தான் அவளை காப்பாத்தி இருக்காங்க. ஆமா, நீங்க அவளை அங்கே விட்டுட்டு வந்திருக்கீங்க. அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. எவ்வளவு நம்பிக்கையோட அவங்க வீட்ல அவளை நம்மள நம்பி ஒப்படைச்சாங்க. இப்ப நம்ம பையன் தான் இப்படி மாறி போயிட்டான். அதுக்காக அவளை அப்படியே விட்டுறதா? நம்ம மருமகளை விட்டு கொடுத்துட்டு இப்படி பொறுப்பில்லாத தினமா நடந்துக்கணுமா? என்ன பண்ண சொல்ற? அவளை தலை நிமிர்ந்து பார்க்கவே முடியல. நான் கண்டிப்பா அவ பாதுகாப்புக்காக நம்ம ஏதாவது பண்ணித்தான் ஆகணும். சொல்லுங்க. அது மேடம், எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உட்காருங்க. யார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணணும்? அது மேடம், என் பையன் சஞ்சய் யாதவுக்கு எதிரா. என்ன சொன்னீங்க நீங்க? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மேடம், சஞ்சய் யாதவ் என் பையன். அவன் தன்னோட பொண்டாட்டியை எரிக்க முயற்சி பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் தப்பிச்சு ஓடிட்டான். ஆமா, உங்க மருமக பேரு ரீட்டா சஞ்சய் யாதவா? ஆமா. அசுதோஷ். எஸ் மேம். சார் ஃப்ரீயா இருக்காரா பாரு. எஸ் மேம். உங்க மருமகளை எரிச்சுக்கொள்ள முயற்சி பண்ணது உங்க பையன் தான் உங்களால கன்ஃபார்மா சொல்ல முடியுமா சார்? ஆமா சார். எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, ஆனா ரீதா இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே. யார் சார் இது? சார், இது என் 2வது மகன் ரவி. என் கூட கொஞ்சம் வாப்பா. எவனாவது இப்படி இந்த மாதிரி பண்ணுவானா? ஏங்க நீங்க வேற, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். விட மாட்டோம் அவனை. அட போலீஸ் வாங்க, இத பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. நீங்களே பாருங்க. பாருங்க சார்.
ரீட்டா மேடம், சஞ்சய் இங்க வந்தாரா? ஆமா சார். உங்களை எரிச்சு கொல்ல அவர் முயற்சி பண்ணாரா? ஆமா சார். ஏம்மா இன்ஃபார்ம் பண்ணல? என்ன சொல்றது சார், எனக்கு நேரமே சரியில்லை. உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க என்ன காப்பாத்திருப்பீங்க, சஞ்சய ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பீங்க. ஆனா இப்ப என்னோட வாழ்க்கையே அழிஞ்சிருச்சு. முதல் தடவை அவர் என்ன கொல்ல முயற்சி பண்ணும்போது நான் உங்ககிட்ட வந்த சஞ்சய் எப்படியாவது தெரிஞ்சிடுவாருன்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீங்களே பாத்தீங்களா, அவர் என்ன உயிரோட இருக்க முயற்சி பண்ணாரு. இன்னும் இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்ன கொல்லாம விட மாட்டாருன்னு தோணுது. இதுக்கப்புறம் என்னால இங்க இருக்க முடியாது சார். நான் என் அம்மா வீட்டுக்கு போக போறேன். இதுக்கப்புறம் நான் எதுக்காக இங்க இருக்கணும்? அம்மாடி, நீ எங்க மருமக, வாமா எங்க வீட்டுக்கு வாமா. என் ஹஸ்பண்டால தான் நீங்க உறவா ஆனீங்க. ஆனா இப்ப ஹஸ்பண்டே உயிரை எடுக்க முயற்சி பண்ணும்போது நான் எதுக்கு வரணும்? இங்க பாருங்க, தைரியமா இருங்க. பிறந்த வீட்டுக்கு போறதுனால ப்ராப்ளம் சால்வ் ஆக போறது இல்ல. அவர் அங்க கூட வரலாங்க. தைரியமா நீங்க இங்கேயே இருங்க. இங்க பாருங்க, சஞ்சய் மறுபடியும் இங்க வந்தாலோ உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கவோ இல்ல கொல்ல முயற்சி பண்ணாலோ பயப்படாதீங்க. வீட்டை சுத்தி போலீஸ் மஃப்டில நிக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. கவலையை விடுங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை விடுங்க. இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கோங்க மேடம். ஓகே சார். சொல்லுங்க, நீங்க என்ன பாத்தீங்க இங்க? மேடம், அது வந்து சஞ்சய் எப்ப நெருப்பு பத்த வச்சான்லாம் நான் பார்க்கல. அது எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா ரூம்ல இருந்து புகை வந்துகிட்டு இருந்தது. நான் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டேன், எல்லாரும் வந்துட்டாங்க. நல்லதா போச்சு நாங்க எல்லாரும் இங்க வந்தது. இல்லனா ஒழுக்கத்தை பத்தி கத்து கொடுக்கறாங்க, உண்மையை பேசுன்றாங்க, திருடாதீங்கன்னு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறாங்க. ஆனா பொண்டாட்டிங்களை மதிக்கணும்ன்றத பத்தி யோசிக்கிறதே கிடையாது. சண்டைங்கிறது எல்லார் குடும்பத்திலயும் நடக்கிறது தான் மேம். ஆனா இங்க விவகாரமே வேற. இவங்க புருஷன் அவன் நல்ல மனுஷனே கிடையாது. இப்படிலாம் ஒரு புருஷன் இருப்பானா? ரொம்ப கேவலமான மனுஷன் அவன். அது தெரியல அவன் இன்னும் என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கானே. சார், எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் வாங்கியாச்சு. சரி, சஞ்சயோட ஜாதகத்தையே முதல்ல எடுங்க. அதுக்கு முன்னாடி மொபைல் ரெக்கார்ட்ஸ் எடுங்க. யார்கிட்ட பேசினா, யாருக்கு மெசேஜ் பண்ணா, எங்க போனா வந்தா, எல்லா விஷயத்தையும் பிடிங்க. எதையுமே விட்டுறாதீங்க. ஓகே? யாராவது ஒருத்தர் கண்டிப்பா அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும். நான் கேட்ட எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு காலையிலக்குள்ள வேணும். புரியுதா? எஸ் சார். சார், சார் சஞ்சயோட மொபைல் ஆன்ல இருக்கு. கொல்கத்தாக்கு போயிட்டு இருக்கான். எல்லா செக் போஸ்ட் அலர்ட் பண்ணுங்க. எல்லா பார்டருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. அந்த கம்யூனிட்டியை பிடிச்சி அவனும் விட்டுறவே கூடாது. ஜாக்கிரதை. ஃபாஸ்ட். ஏய், நிறுத்து, இறங்கு. போ, ஐயா கிட்ட போ, சீக்கிரம் போ. வணக்கம் சார், என்னாச்சு? ஆமா, சவாரி எங்க சார்? சவாரிலாம் கூட்டு போல சார். நம்ம வண்டியில சரக்கு தான் இருக்கு சார். சரக்கு ஏத்திக்கிட்டு கொல்கத்தாவுக்கு போறேன் சார். தேவையில்லாம வளவலன்னு பேசாத. சஞ்சய் எங்கன்னு சொல்லு. எந்த சஞ்சய் சார்? சஞ்சய் இங்கன்னு யாருமே எனக்கு தெரியாதா சார்? சஞ்சயோட மொபைல் நம்பர் இருக்குல்ல, டயல் பண்ணு. சரி சார். சார், சஞ்சயோட மொபைல் இங்கே தான் எங்கேயோ அடிக்குது. போய் பாரு. சார் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். எனக்கு ஒன்றும் தெரியாது சார். நீங்க அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். சார், சஞ்சய் கிடைக்கல, ஆனால் அவனோட இந்த மொபைல் கிடைச்சிருக்கு. என்னது இது? இது யாரு போன் எனக்கு தெரியாது சார். சார், சஞ்சய் கிடைக்கல சார். ஆனா அவன் மொபைல் போன் ட்ரக்ல கிடைச்சிருக்கு. சரிங்க சார், அனுப்பி வைக்கிறேன் சார். சரிங்க சார், இனிமே உன் விஷயத்த மோத்தியாரி போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துப்பாங்க. இவனை கூட்டிட்டு போ. சார், நான் எதுவும் பண்ணல சார். சார், நான் எதுவும் பண்ணல சார். சார், சார் சொன்னா கேளுங்க சார். அவன் மொபைல் உன் ட்ரக்ல எப்படி வந்து? அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். சஞ்சய் எங்க விட்ட? சார், எனக்கு சஞ்சய்ன்ற பேர்ல யாருமே தெரியாது சார். ஐயோ ஐயோ சார். சஞ்சய் ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்காண்டா. நீ அவனுக்கு ஜால்ரா அடிச்ச, அதுக்கப்புறம் நீயும் கம்பி என்ன வேண்டியதாண்டி. அப்ரூவர் ஆயிட்டுனா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சத்தியமா சஞ்சய் யாருமே தெரியாது சார். சரக்கு யாருதுரா? எங்கடா கொண்டு போயிட்டு இருக்க? சார், அந்த ரவி யாதவ் இருக்காருல்ல, எல்லாம் அவரோட பொருள் தான் சார்.
ரவி யாதவா? ரவி சஞ்சயோட தம்பி இல்ல? தூக்குங்க அவனை. சார் இந்த ஆளு தெரியுதா? ஆமா சார், இவரு தான் நம்ம ட்ரக் ஓட்டுறவரு. என்னாச்சு, இவர் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாரா? உங்க அண்ணாவோட மொபைல் அந்த ஆள் ட்ரக்கோட பேக் சைடுல இருந்துச்சு. என்னது? இவெல்லாம் எனக்கு ஒரு அண்ணன். சார் பாத்தீங்களா சார் அவன் பண்ணதை? என்னை மாட்டி விடுறதுக்காகவே அவன் போனை என் ட்ரக்ல போட்டிருக்கான். எனக்கு என்னமோ நீ உங்க அண்ணனை காப்பாற்ற முயற்சி பண்ற மாதிரி தெரியுது தம்பி. சார் நீங்க என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? சஞ்சயை பத்தி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறதுக்கு நானும் தான் எங்க அப்பா கூட வந்தேன். எங்களுக்குள்ள சொத்து பிரச்சனை வேற இருக்கு. நீங்களே சொல்லுங்க சார், சஞ்சய்க்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அது எனக்கு லாபம் தானே. நான் ஏன் அவனை காப்பாற்றணும்? சரி, டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாம ஊரை விட்டு நீ எங்கேயும் போயிடக்கூடாது. நாங்க எப்போ கூப்பிட்டாலும் எந்த கேள்வியும் கேட்காம உடனே வந்து நிக்கணும், புரியுதா? சரி சார். நீங்க ஒன்று பண்ணுங்க, கல்கட்டா போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அந்த ட்ரக் எங்க கிடைச்சதோ அந்த ஏரியால சுத்தி அவன் எங்கேயா பக்கத்துல இருக்கானான்னு செக் பண்ண சொல்லுங்க. முக்கியமா அவன் போட்டோவை ஷேர் பண்ணிடுங்க. மேபி சஞ்சய் அங்கேயே அவன் போனை விட்டுட்டு வேற எங்கேயாவது ஓடி போயிருக்கலாம் இல்லையா? சார் இந்த சஞ்சய் கேஸ் இழுத்துக்கிட்டே போகுது. இன்னும் வேற என்னென்ன நடக்க போகுதுன்னே புரியல. சார் இந்த பாடி ரொம்ப மோசமான நிலையில எரிஞ்சு போயிருக்கு. இது அடையாளம் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இங்க பக்கத்துல எங்கேயுமே சிசிடிவி கேமரா கூட இல்ல. அப்படி இருக்கும்போது இதை யார் இங்க கொண்டு வந்து வீசிட்டு போனாங்கன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அட யார் போட்டிருப்பாங்க, எதுக்கு போட்டிருப்பாங்க, நம்மகிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு மேடம். ஆனா பதில் தான் கிடையாது. இது காமன் தானே. இந்த டேட்டுவை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. இதை நான் ரவி யாதவ் கையில பார்த்திருக்கேங்க. ஆமா சார். அப்படின்னா இது ரவி யாதவா இருக்குமோ? சார் எங்க பையனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? சார் அவனை சும்மா விட்டுறாதீங்க சார். அவன் எங்க மருமகளை உயிரோட எரிக்க பார்த்திருக்கான் சார். அவனுக்கு நல்ல புத்தி வரா மாதிரி சரியான தண்டனை கொடுங்க சார். எல்லாத்துக்கும் காலம் தாங்க பதில் சொல்லணும். நாங்க தண்டனை கொடுக்கணுமா இல்ல அவனே தண்டனை அடைஞ்சிட்டானு? அப்படின்னா கொஞ்சம் என் கூட வரீங்களா சார்? பாடி 80% எரிஞ்சிச்சுங்க. முகத்தை அடையாளம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. எஸ்ஐ இந்த கையை வெளில எடுங்க. சஞ்சய், ஐயோ சார், அவன்தான் சார். ஐயோ, இது சஞ்சயோட கைதான். சின்ன வயசுல அண்ணன் தம்பிங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி நாங்க பச்சை குத்தணும். அட கடவுளே, என்ன இது சோதனை? யார் கொன்னது இவனை? யார் கொன்னது என் பிள்ளைய? யார் கொன்னது? இது சஞ்சயா இல்லையாங்கிறது டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஏங்க என்னங்க இப்படி ஆயி போச்சு கடவுளே. எவனோ ஒருத்தன் நம்மளை வச்சு நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கான். சஞ்சய் பொண்டாட்டி கூட கலாட்டா பண்ணிட்டு கிளம்பிட்டான். அவன் தம்பி கூடவும் பிரச்சனை இருந்திருக்கு. ஒருவேளை சஞ்சய் இந்த கேஸ்ல ஜெயிச்சான்னா எல்லா சொத்தும் அவன் கைக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஆமா சார், சஞ்சய் தான் சொந்தமா உழைச்சு தன்னோட அப்பா பேர்ல சொத்து வாங்கியிருக்கான். ஆனா ரவி அதுல பங்கு கேக்குறான்னா சஞ்சயோட மரணத்துக்கு அப்புறம் நிச்சயம் அவனுக்கு அதுல பங்கு கிடைக்கும். அதே நேரம் ஒரு பங்கு சஞ்சய் மனைவிக்கும் கிடைக்கும். இப்படி கூட நடந்திருக்கலாம். ரவியே தான் அண்ணனை புத்திசாலித்தனமா போட்டு தள்ளிருக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறம் தன்னுடைய ட்ரக்லயே மொபைலும் போட்டுக்கலாம். ரவி தான் பொண்டாட்டி கூட சண்டை போட்டுட்டு அவன் ஊரை விட்டு ஓடி போயிட்டதா எல்லாரையும் நம்ம கூட வச்சிருக்கலாம் இல்லையா? சார் நம்ம ரவியை விசாரிக்கலாம் சார். இந்த கேஸை பத்தி எதுவா இருந்தாலும் தெளிவா தெரிஞ்சிடும் சார். அவனை எப்படி அரெஸ்ட் பண்றது? வீட்டுல சாவு நடந்திருக்கு, 2 துக்கத்துல இருக்காங்க. ஒன்னு பண்ணுங்க, ஃபார்மாலிட்டியை முடிக்கணும்னு சொல்லிட்டு அவனை சைலண்டா வர வைங்க. அண்ட் நீங்க ரீதா கிட்ட சொல்லிடுங்கம்மா. எஸ் சார். ரீட்டா, எங்களுக்கு ஒரு பாடி கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு அது சஞ்சயோட பாடியா இருக்குமோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்ததும் அது சஞ்சயோட பாடியா இல்லையான்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். ரீட்டா, சஞ்சய் உன்னை உயிரோட எரிச்சு கொல்ல பாத்திருக்கான். அதுக்கப்புறமும் நீ அவனுக்காக அழற?
எந்த மனைவிதான் புருஷன் இறந்ததுக்கு சந்தோஷப்படுவா? அவ எப்படிதான் இருந்தாலும் என்னோட புருஷன் தானே. சஞ்சய யாரு கொலை பண்ணதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதா? சார் என்ன சார் பேசுறீங்க நீங்க? நான் எப்படி சார் சஞ்சயை கொல்லுவேன்? அவன் என்னோட அண்ணன் சார். ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிங்க மாதிரி சண்டை போட்டு இருக்க, பெரிய பருப்பு மாதிரி மிரட்டி இருக்க. யாரோட சேர்ந்துற கொலை பண்ண அவனை? சார் சார் நான் அவனை கொன்றுவேன்னு மிரட்ட தான் செஞ்சேன். எங்களுக்குள்ள சொத்து விஷயமா சண்டை நடந்துட்டு இருந்தது. அதுக்காக அவனை கொல்ற வரைக்கும் நான் போக மாட்டேன். அவன் என்னோட அண்ணன் சார். இந்த அண்ணன் ஒன்ன கதல வேணாம். அவனை எப்படி கொன்ன, எத்தனை மணி கொன்ன, எப்படி எரிச்ச எல்லாம் சொல்றா. சார் நீங்க வேணும்னே என் கையை காலை கூட உடைச்சிக்கோங்க. ஆனா நான் சொல்றது உண்மைதான் சார். நான் என் அண்ணனை கொல்லல சார். என்ன நம்புங்க சார். இவன் உண்மை சொல்ற வரைக்கும் அடியில லட்டி வச்சு ஏத்துங்க, விட்டாதீங்க. சார் சார் நான் உண்மையதான் சொல்றேன். இந்த ரவி கிட்ட இருந்து விஷயத்தை வாங்க முடியல, வேற யார்கிட்ட எப்படி வாங்குறது? எதிரி இருக்காங்களா, இல்ல முன்ன பின்ன பகை இருக்குமா? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சஞ்சய யார் கொண்டு இருப்பாங்க? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். சஞ்சய்க்கு தன்னோட தம்பியை தவிர வேற யார் கூடயாவது பகை இருக்கா? மேம், ரமேஷ் கூட அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருந்தான். அடிக்கடி கூட நடந்திருக்கு மேடம். சரி நான் பாத்துக்கிறேன், விடுங்க. சார், இவரு சஞ்சய்க்கும் ரமேஷுக்கும் அடிக்கடி சண்டை வந்திருக்கு, அடிதடி ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாரு. அப்படியா? என்ன விஷயமா? சார், ரமேஷ் ரீட்டாவை தவறான கண்ணோட்டத்துல பார்த்துருந்தான் சார். அதனால அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும் சார். சரி நீங்க போங்க. இந்த ரமேஷ் அடிக்கடி சஞ்சயை பத்தி நம்ம கிட்ட தப்பா தான் பேசிட்டு இருந்தான் இல்லையா? ஒருவேளை இவன் தான் சஞ்சயை பழி வாங்கியிருக்கானோ? அந்த ரீதா கிட்டே கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? ஆமா சார். நான் ரமேஷை பத்தி உங்ககிட்ட விசாரிக்கணுமே. சொல்லுங்க சார். இந்த ரமேஷ் உங்களை எப்போ தப்பான கண்ணோட்டத்துல பார்த்துட்டு இருக்கானா? அவர் மனசுல என்ன இருந்துச்சுன்னு தெரியாது. ஆனா அவர் என்கிட்ட நல்லா தான் பேசுவாரு. பொம்பளைங்களுக்கு ஆம்பளை எந்த விதத்துல பாக்குறான்னு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நுணுக்கமா பார்த்தா உலகத்துல இருக்கிற எந்த ஆண்கிட்டையும் பேச முடியாது. சில கெட்ட எண்ணம் எல்லாரோட மனசுலயும் இருக்கும்ல. ஆனா என்னைக்குமே அவரு என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டதில்ல. அது சரி, சஞ்சய்க்கும் ரமேஷுக்கும் நடுவுல அடிதடி ஏற்பட்டிருக்கா? ஆமா. ஏன்? சஞ்சய்க்கு நான் ரமேஷ் கிட்ட பேசுறது பிடிக்கல. நிறைய தடவை ரமேஷ் கிட்ட பேசாதன்னு என்கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் மிரட்டிக்கிட்டாங்களா? ஆமா, கொன்னுடுவேன்னு சொன்னாரு. தேங்க்யூ. இந்த ரமேஷோட மொபைல் லொகேஷனோட டீடைல்ஸ்லாம் எடுங்க. அவன் காதுக்கு விஷயம் போய் தப்பிக்கிறதுக்குள்ள நம்ம அவனை பிடிச்சே ஆகணும். ஓகேங்க. ஏன்டா சஞ்சய கொன்ன? உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு பழி வாங்கினியா? என்ன சார், நான் எதுக்கு சார் சஞ்சய் கொல்லணும்? ஏன்னா அவன் பொண்டாட்டி மேல உனக்கு காஜு. அப்படிலாம் எதுவும் இல்ல சார். நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானா? எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. கல்யாணம் ஆன பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அதுக்கு என்ன சார், இப்ப அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் என் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பா. கல்யாணம் ஆன பொண்ணுங்க உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகி சிரிச்சு பேசணும், அதை அட்வான்டேஜ் எடுத்துப்பியாடா டோமர பேமானி. சஞ்சய போட்டு தள்ளுறதுக்கு யாரா உனக்கு உதவி பண்ணது சொல்றா? சார், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் ஒண்ணு சஞ்சயை கொல்லல. நீ கொல்லையா? ஆனா அவன் செத்தது உனக்கு சந்தோஷம் தானே? ஆமா, எனக்கு சந்தோஷம் தான். நல்லது, அவன் செத்து போயிட்டான். தினமும் பொண்டாட்டியை போட்டு அவன் அடிச்சுக்கிட்டு இருந்தான். நீ எதுக்காக சந்தோஷப்படுற? அவன் செத்து போயிட்டான், அவன் பொண்டாட்டி இருக்கால, அவளை உஷார் பண்ண பாக்குற. அதனால தான் நீ சஞ்சயை மர்டர் பண்ணிருக்கல. நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன போட்டு அடிங்க, அடிச்சு கொன்னுடுங்க என்ன. அப்பவும் நான் இதே தான் சொல்லுவேன், சஞ்சய் நான் கொல்லலன்னு. ஏன்னா அதுதான் உண்மை. இந்த ரமேஷ் ரவி 2 பேருமே கொன்னதா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா குற்றவாளியே வந்து குற்றத்தை ஒத்துக்கிற மாதிரி நாம ஏதாவது ஒரு கேம் ஆட வேண்டியதுதான். சார், மேடம், இது மொபைல் லொகேஷன்ஸோட ரெக்கார்ட்ஸ். சார், ரவி அண்ட் ரமேஷோட மொபைல் லொகேஷன் ரெக்கார்ட்ஸ். சஞ்சய் மர்டர் நடந்தப்போ ரவி அவனோட வீட்ல இருந்திருக்கான். அப்புறம் ரமேஷ் அவனோட வேலையில இருந்திருக்கான். அப்புறம் சஞ்சயோட பாடி கிடைச்ச இடம் இருக்குல்ல, அங்க ரவி அண்ட் ரமேஷோட மொபைல் டிடெக்ட் ஆகவே இல்லை. மேபி கிரிமினல்ஸ் தங்களை தாங்களே ரொம்ப ஸ்மார்ட்டா நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா மொபைலை ஒரு இடத்துல வச்சுட்டு மர்டர் பண்றதுக்கு வேற இடத்துக்கு எஸ்கேப் ஆயிரானுங்க. அப்பதானே நம்மள சுத்த விட முடியும். ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சா போதும், அதை அப்படியே பின்தொடர்ந்து போய் பிடிச்சிடலாம். அப்பதான் குற்றவாளி சிக்குவான்.
சார் இந்த பாடியோட டிஎன்ஏவும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. அண்ட் ரிப்போர்ட் படி பார்த்தா பாடியோட டிஎன்ஏவும் ரவியோட டிஎன்ஏவும் ஒத்து போகுது. அப்படின்னா அந்த டெட் பாடி கன்ஃபார்மா சஞ்சயோடது தான். சரி, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன இருக்கு? சார் ரிப்போர்ட் படி சஞ்சயோட மரணம் செப்டம்பர் 11ஆம் தேதி ராத்திரி 8 to 10க்குள்ள நடந்திருக்கு. அப்புறம் அந்த மரணம் எரிச்சதுனால ஏற்படல சார். ஒரு கனமான ஆப்ஜெக்டால தலையில காயம் பட்டதால மரணம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம செத்து 48 மணி நேரம் கழிச்சு தான் அந்த பாடியை எரிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஓ, அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல நம்ம போய் பணத்தை பார்த்தோமா? எஸ் சார். உங்களுக்கு என்ன தோணுது சார்? சஞ்சய் செத்தது செப்டம்பர் மாசம் 11ஆம் தேதி ராத்திரி 9 மணிக்கு. அப்ப அவன் மொபைலும் ஆஃப் ஆயிருக்கு. அப்ப மொபைல் லொகேஷன் வீட்லயோ இல்ல பக்கத்துலயோ தான் இருக்கணும். அதுக்கப்புறம் 14 செப்டம்பர் அவனுடைய எரிஞ்சி போன பணத்தை நம்ம பார்த்தோம். போனும் ஆன்ல இருந்திருக்கு. ஆனா இதுக்கு நடுவுல அவன் பொண்டாட்டி ரீதா நம்மள பார்க்க நடு ராத்திரிக்கு தலை திரிக்க ஸ்டேஷனுக்கு ஓடி வந்தாலே ஏன்? ஆனா அதுக்குள்ள சஞ்சய், நீங்க ஒன்று பண்ணுங்க, அந்த ரீட்டாவோட மொபைல் லொகேஷன் ஹிஸ்டரியை ஃபுல்லா எடுங்க. ஓகே சார். யாரோ ஒருத்தர் நம்மள நல்ல சுத்தல்ல விடுறாங்கன்னு தெரியுது. அப்புறம் இந்த கதையில எத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்களோ எல்லாரும் நாளை காலையில என் ரூமுக்கு வரணும். சார், ரீட்டாவும் வந்தாச்சு. உங்க எல்லார்கிட்டயும் கடைசி முறை கேக்குறேன். ஏதாவது தெரிஞ்சா இப்ப கூட சொல்லலாம், இல்லனா ஃபைலை க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கும். மேடம் இங்க பாருங்க, நாங்க தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்லிட்டோம். ப்ளீஸ் இந்த கேஸை மட்டும் க்ளோஸ் பண்ணாதீங்க. சார், செத்தது என்னோட அண்ணன் சஞ்சய். கொலைகாரனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சாகணும். கொலை பண்ணது யாருன்னே தெரியல, எப்படி அவங்கள தண்டிக்க முடியும்? எலி பொறியில மாட்டிக்கிச்சு. என்ன அது யாரு? யார் சார் அது? உங்க 3 பேர்ல ஒருத்தர் தான் கொலைகாரன். எதுக்காக உன் புருஷனை கொன்ன? நானா? என்ன பேசுறீங்க நீங்க? ஃபேக்ட், உண்மை, சாட்சி. செப்டம்பர் மாசம் 11ஆம் தேதி ராத்திரி 8ல இருந்து 9 மணிக்குள்ள நீ உன் புருஷனை தலையில அடிச்சு கொன்னு இருக்க. என்ன சரிதானே? நான் எதுக்கு அவரை கொல்ல போறேன்? நீங்க என்ன பேசுறீங்க சார்? ஒரு நிமிஷம். இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இதுல எல்லாம் கிளியரா போட்டிருக்கு. காஸ் ஆஃப் டெத் அண்ட் டைம் ஆஃப் டெத். சஞ்சய் கொன்னதுக்கு அப்புறமா அவருடைய மொபைல் ஆஃப் பண்ணிட்ட, அவருடைய பாடியை வேற ஒளிச்சு வச்சுட்ட. மகா நடிகை மாதிரி ராத்திரி அழுதுகிட்டே நடுராத்திரி இங்க ஓடி வந்தியடி. அழுதுகிட்டே உன் புருஷன் மேல கம்ப்ளைண்ட் வேற கொடுத்தியே. அதுக்கப்புறம் 2 days கழிச்சு 13ஆம் தேதி திடீர்னு எங்க இருந்தோ சஞ்சய் பறந்து வந்து உன்னை நெருப்பு வச்சு கொளுத்த வேற பார்த்தாரு இல்லையா? அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா 11 செப்டம்பர் சஞ்சய் தான் தலையில பட்ட காயத்தினால இறந்திருக்காரு. அதே மாதிரி அக்கம் பக்கத்துல அவர் வந்ததையும் பார்க்கல, போனதையும் யாரும் பார்க்கல. அது மட்டுமா, அதுக்கப்புறம் 14 செப்டம்பர் எரிஞ்ச நிலையில பாடி எங்களுக்கு கிடைச்சது இல்லையா? அப்ப திடீர்னு சஞ்சய் மொபைல் சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சேமா. அந்த மொபைல ஏதோ ட்ரக்ல போட்டிருக்க. அந்த வண்டி வெளி மாநிலத்துக்கு போற வண்டி. இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? நீ போனை தூக்கி போட்டி அந்த ட்ரக்கோட ஓனர் யார் தெரியுமா? சஞ்சயோட தம்பி ரவி யாதவ். என்ன பிளான் ரீ? அம்மா, இது எல்லாமே போய் நான் எதுக்கு அவரை கொல்ல போறேன்? சார், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏய் ஃப்ராடே, நீ ஒரு கதையை உருவாக்குனல, அதெல்லாம் எனக்கு தெரியும் என்ன. ஆனா இந்த கிரைம் கதையை உருவாக்குறதுக்கு சப்ஜெக்ட் யார்கிட்ட இருந்து வாங்குறேன்னு சொல்லிடு. நீ ஏன் சொல்லிட்டா உனக்கு தான் நல்லது. அப்படி இல்லைன்னா என்ன செஞ்சா உண்மை வருமோ அதை நாங்க செய்ய வேண்டியிருக்கோம். நான் யாரையும் கொல்லல. என் ஹஸ்பண்ட நான் கொல்லல. சொல்லுடி, சொல்லு. நான் சொல்றேன், அடிக்காதீங்க, சொல்றேன். சரி, நான் சொல்லிடுறேன். விடுங்க. சரி, ஆரம்பத்துல சொல்லு. அன்னைக்கு நைட் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் நடுவுல ரொம்ப பெரிய சண்டை ஆயிடுச்சு. எனக்காக நீ என்ன பண்ணிருக்க? நான் படத்துல நடிக்கணும்னு நினைச்சேன். என் அழகு, என் எளிமை உன்ன மாதிரி முட்டாளுக்கு கிடையாது. என்னடி பேசுற நீ? எனக்கு உன் கூட வாழவே விருப்பம் இல்ல. வாழ வேண்டாம். உன்னை நான் கொன்னுறேன். நான் கொன்னுறேன் பாரு இப்போ. நீ என்ன கொல்லுவியா? என்னையா கொல்லுவ? என்னையவே கொன்னுவியா? நீ என்ன இப்போ கொல்லுவியா? உன்னை கொன்னுறேன்டி. இவ்வளவு தைரியம் உனக்கு? என்னையா கொல்லுவ?
டெட் பாடிய பெட்குள்ள வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன நான் காயப்படுத்திக்கிட்டேன். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சஞ்சய்க்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல மயங்குற மாதிரி நடிச்சேன். அப்புறம் 2 நாள் வரைக்கும் என் புருஷனோட பெணத்தோட இருந்தேன். என் ஹஸ்பண்டோட பெணத்தை நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த பெணத்தை ரூம்ல திங்ஸோட எரிச்சிடலான்னு முடிவெடுத்தேன். அதுக்கப்புறம் படிய அவன் மேலேயே போட்டுடலான்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் நான் நெருப்பு வச்சுட்டேன். அப்பதான் என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க அங்க வந்துட்டாங்க. அவங்க நெருப்ப அணைச்சிட்டாங்க. ஆனா புருஷனோட பெணம் பாக்ஸ்குள்ள இருந்துச்சு. அது பாதி எரிஞ்சிருச்சு. நான் எல்லார்கிட்டையும் என் புருஷன் தான் என்ன கொல்ல முயற்சி பண்ணா, அப்புறம் அவன் தப்பிச்சிட்டான்னு. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க நெருப்ப அணைச்சு எனக்கு துணையா இருந்தாங்க. அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா மறுபடியும் நெருப்ப வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அப்படி பண்ணா சந்தேகம் வரும்னு நினைச்சேன். அதனால ராத்திரி 3 மணிக்கு நான் பாடிய சாக்கு பையில போட்டு யாரும் இல்லாத இடத்துக்கு போய் தூக்கி போட்டுட்டேன். இன்னும் பாடி தான் பாதி எரிஞ்சிருச்சே, பிரச்சனை வராதுன்னு நினைச்சேன். என் மேல சந்தேகம் வராதுன்னு தோணுச்சு. புதன்கிழமை கண்டிப்பா ரவியோட ட்ரக் கொல்கத்தாக்கு போகும் தெரியும். அதனால சஞ்சயோட போனை ஆன் பண்ணி அதுக்குள்ள தூக்கி போட்டுட்டேன். சஞ்சய் இந்த இடத்துல இருந்து கொல்கத்தாக்கு போயிட்டான்னு எல்லாருக்கும் சந்தேகம் வரும்னு நினைச்சேன். இதுல எதுவும் எனக்கு பிரச்சனை வராது, இந்த கேஸ் மூடிடுவாங்கன்னு தோணுச்சு. ஆனா நீங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க.